பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மா அவர்களாகட்டும், சேர்த்து வைக்கிறேன்னா நடக்காது. எப்போங்கிறத கேள்விக்குறி. பல ஆண்டுகளாக இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் சேர்த்து வைக்கிறேன், சரி எப்போ சேர்த்து வைக்கிறேன்? 7 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு நாடாளுமன்ற. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12, 13 இடத்துல அண்ணாமலை கிண்டல் பண்ணுற அளவுக்கு 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. போக போக தோல்விகள் தொடர்ந்து. இப்போ என்னன்னா சதவீதம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் பர்சன்டேஜ். ஒரே காமெடி அது. 20 இடத்துல நின்னப்போ எவ்வளவு வாக்குகள் பெற்றார்களோ அந்த சதவீதம் தான் சார் 34 இடத்துல நின்னப்பையும் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் கூட அதிகமாக கம்மியாக வாங்கலை. ஆனால் இப்போ சதவீதம் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன், கொடி இருக்குது, சின்னம் இருக்குது, கட்சி இருக்குது, எங்கள்கிட்ட எல்லா தலைவர்களும் இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ சதவீத வாக்குகளை வாங்கிட்டோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாக்குகள் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ சதவீதம் வாங்கிட்டேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இப்படி காமிச்சா உள்ளே சீட்டு கொடுத்துருவாங்களா? மாநகராட்சி 0 ஆச்சு, அங்கே போய் காமிச்சா உள்ளே விட்டுருவாங்களா? மாநகராட்சியில், நகராட்சியில் விட்டுருவாங்களா? பேரூராட்சியில் விட்டுருவாங்களா? எல்லாம் 0ல் போயிருக்கு. இப்போது உள்ளாட்சி தேர்தல் வருது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் இறங்குங்க, கீழே ஃபோன் பண்ணுங்க, ஓபிஎஸ் வாங்க, அவர் அண்ணனை கூப்பிடுங்க, இபிஎஸ்சியும் கூப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம டிவி யூனிட் இருக்குது, லைவ் எல்லாம் மக்கள் பார்க்கட்டும். வாங்க புகழேந்தி, நீங்கள் எல்லாம் யார் யார் பிரிந்திருக்கிறீர்களோ எல்லாம் வாங்க. அது யாராக இருக்கும். அந்த முயற்சியிலே ஈடுபடாமலேயே நான் சேர்த்து வைக்கிறேன்னா என்னத்தை சேர்த்து வைக்கிறது? நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்னு ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு. அது மேலே மிகவும் மரியாதையாக இன்றும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், யார் சின்னம்மான்றவங்க, போங்க போயஸ் தோட்டத்துக்கு, வரமா உங்களை பார்க்குறதுக்குன்னு போங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி பழனிசாமியை கூப்பிடுங்க. நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் யார் இதுக்கு ஒத்துழைப்பிற்கு வரவில்லை, ஏமாற்றுகிறார்கள், இந்த நாடகத்தை யார் ஆடிக்கொண்டு. அவர் ரொம்ப நீட்டாக பழனிசாமி சொல்லிட்டார், முடியாது, சேர்க்க முடியாதுன்னு. ஆனால் மற்றவங்க சேர்ந்து பழனிசாமிக்கு அந்த நிலைமையை எடுத்து காட்டுகின்ற பொழுது தான் பழனிசாமிக்கும் புத்தி வரும். அது வரைக்கும் பழனிசாமிக்கு வராது. நான் இந்த மதுரை மண்ணில் அமர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா செல்லூர் ராஜு. எனக்கு ஒன்றும் ஐயோ நோ எனி அப்ஜெக்ஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோடாக போனோம், வேர்வை சிந்த ஓட்டு கேட்டோம், நாங்கள் ஒரு இடமா 2 இடமா அலைஞ்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், 3வது இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? நாங்கள் என்ன புரட்சி தலைவி அம்மாவா எங்களை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு? அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்படின்னா அதை யார் இண்டிகேட் பண்ணுறாரு? தலைமையை பழனிசாமியை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு எந்த தலைவருக்கும் இல்லை என்று சொன்னது செல்லூர் ராஜு. ராத்திரியே சரி பண்ணிட்டாங்க செல்லூர் ராஜு. அடுத்த நாள் காலையில் எழுச்சி 26லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர், 31லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர், 36லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர். செய்யாதீங்க செல்லூர் ராஜு, வேண்டாம். நீங்கள் எல்லாம் அனுபவிச்சாச்சு. அமைச்சர் ஆகிட்டீங்க, மாவட்ட கழக செயலாளர் இருந்துட்டீங்க, பல பொறுப்புகள் இருந்திருக்கீங்க, சீனியராக இருந்திருக்கீங்க. நின்ன ஸ்டாண்டில் நில்லுங்க, வெளியில் வாங்க, எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொல்லி. அடிமை சாசனம் நமக்கு தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுத்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவர்களும். ஆகவே அந்த ஒற்றுமைக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் குறிப்பிட்ட தலைவர்கள் ஒருவர் சந்தித்து பேசவில்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் பாயிண்டிங் அவுட். அனதர் நெக்ஸ்ட் மிஸ்டர் தொல் திருமாவளவன் தோழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மிக அருமையான முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார். நான் மனதார அவரை பாராட்டுகிறேன். மதுவிலக்கு, மதுவை ஒழிக்க வேண்டும், அதற்கு ஒரு மாநாடை நடத்த வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல நோக்கோடு அவர் சொல்லியிருக்காரு, கிளியர் பண்ணிட்டார். நேற்றையெல்லாம் அதிமுக கூப்பிட்ற மாதிரி டிவியிலலாம் போயிட்டு இருந்துச்சு. இல்லை, அவர் எல்லோரையும் அழைக்கிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நிச்சயமாக அதிலெல்லாம் நாங்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் அவரோடு கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் மது ஒழிய வேண்டும். என்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அங்கே அவரும் வந்திருந்தார், 2 நாள் இருந்தார், நானும் அங்கே இருந்தேன். லேடிஸ் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி,
ஹேண்டிகேப்டு, கால் போயிட்டுருக்கு, குடிச்சிட்டு அவருடைய கிட்னி போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி, கிட்டத்தட்ட 67-70 பேர் இறந்து போன அந்த காட்சி, இதெல்லாம் மறக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மது ஒழிய வேண்டும் என்பதற்காக அருமைக்குரிய அன்னார் தோழர் திருமாவளவன் எடுக்கும் முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள். அது மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதில் இன்னொரு சின்ன கருத்து, அவரை போய் இதில் நான் இழுக்கலை, என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை, திராவிடர் கழகத்தை நிலைநிறுத்திய பொழுது இந்த மதுவிலக்கு, இந்த மதுவை ஒழிப்பதற்காக தன்னுடைய சொத்துக்களான தென்னை மரங்களை, ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் தந்தை பெரியார் அவர்கள். கல் ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார். இவ்வளவும் பார்த்தோம். நான் என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், திரைமறைவில் வேற போய்கிட்டு இருக்கு. சில அரசியல்வாதிகளுக்கு சாராய ஃபேக்ட்ரி இருக்கு, ஒயின் ஷாப் இருக்கு, லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்கு. உங்களை கையெடுத்து வணங்குகிறேன். பொதுநல நோக்கோடு நல்ல பதவியில் அரசியலில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால், முதல்ல நீங்கள் அதை நடத்துறத மூடிடுங்க. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும், பெரிய லிஸ்டே இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மேபி எனி பார்ட், நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த தொழில் வேண்டாம். மக்களை, மக்களுடைய சுக நலத்தை, அவர்கள் வாழ்வை பாதித்து சாகடிக்கின்ற அந்த சாராய ஃபேக்டரியை நடத்தாதீர்கள். இது அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயம். ஆகவே திருமாவளவன் அவர்கள், அன்பு சகோதரர் அண்ணர், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம், மாநாடு நடத்துகிறோம் என்கிறார். அதில் எல்லோரும் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எந்த அரசியலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.